ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம எங்க இருக்கோம்னா சென்னையில இருக்கிற பெசன்ட் நகர் பீச்ல இருக்கோங்க. லாஸ்ட் vlogல வந்து நம்ம பெசன்ட் நகர் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண வீடியோ பார்த்தோம். இந்த vlogல வந்து நாம பெசன்ட் நகர் பக்கத்துல இருக்கிற அன்னை வேளாங்கண்ணி சர்ச், அதுக்கப்புறம் அஷ்டலட்சுமி டெம்பிள்னு ஒன்று இருக்கு, அது ரெண்டு தான் வந்து பார்க்க போறோம். சென்னை வந்தா வந்து பெசன்ட் நகர் பக்கத்துல வந்தா பீச் எக்ஸ்ப்ளோர் பண்றது மட்டும் இல்லாம சர்ச்சும் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, அஷ்டலட்சுமி கோவிலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் ரெண்டுமே. வாங்க நாம போயிட்டு ரெண்டு பிளேஸ்மே வந்து சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம அன்னை வேளாங்கண்ணி சர்ச்சையும் அஷ்டலட்சுமி டெம்பிளையும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம பெசன்ட் நகர் பீச்ல இருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் உள்ள வந்தா நம்ம ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான வேளாங்கண்ணி சர்ச் இருக்குங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. இன்னைக்கு சண்டே வேற, அதனால பயங்கர ரஷ்ஷா இருக்கு. நம்ம சென்னை பாஷை, சென்னை செந்தமிழ் மறந்து நுண்ணாலு அப்படின்னு ஒரு பாட்டு வரும்ல, அதை கேட்ட மாதிரி தான் இருக்கும். எல்லா பக்கமே வந்து ஒரு கராரதான் பேசிட்டு இருப்பாங்க. வெல்கம் டு அன்னை வேளாங்கண்ணி சர்ச்சுங்க. பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஸோ சர்ச் உள்ள போறதுக்கு முன்னாடியே வந்து இங்க கேண்டில் ஷாப் எல்லாம் இருக்குங்க. கேண்டில் ஷாப்ஸ், மாலைகள் எல்லாம் வாங்குற கடைகள்லாம் இருக்கு பாருங்க. ரோசரி எல்லாம் வித்துட்டு இருக்காங்க பாருங்க. ஸோ உள்ள வந்தோடனே ஃபர்ஸ்ட் பெரிய கொடிமரம் இருக்கு. அன்னை வேளாங்கண்ணி மெழுகுவர்த்தி விற்பனையகம். இங்க பாருங்க. சோ மெழுகுவர்த்தி ஏத்துறதுக்குன்னு தனியா ஒரு பிளேஸ் கொடுத்துருக்காங்க. சோ இதுதான் வந்து சர்ச்சோட என்ட்ரன்ஸுங்க. அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. ஸோ நிறைய வாக்ஸ் ஆஃப் மக்கள் வந்து சண்டேஸ்ல முக்கியமா சர்ச்சுக்கு வருவாங்க. அதனால சண்டே அன்னைக்கு எப்பவுமே வைப்ரண்டா இருக்கும். இங்க ஒரு பியூட்டி என்னன்னா, நம்ம தமிழ் கலாச்சாரப்படி இங்கேயும் வந்து தொட்டிலெல்லாம் கட்டுவாங்க. மாதாவிற்கு புடவை செலுத்தும் இடம். அது போக பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, குழந்தை வரம் வேண்டி தொட்டில் கட்டி இருக்காங்க. அப்புறம் கல்யாண வரம் வேண்டி தாலி கட்டி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வேண்டுதல்கள் வேண்டிட்டு ஃபுல்லா கட்டி இருக்காங்க பாருங்களா. பூட்டெல்லாம் போட்டிருக்காங்க. பூட் எதுக்கு போடுவாங்கன்னு தெரியல. ஐ எம் நாட் ஷுர். யாராவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அன்னை வேளாங்கண்ணி திருத்தலம், பெசன்ட் நகர். நல்லா இருக்குல்ல. ஸோ பக்தி பரவசத்தோட மக்கள் வந்து வேண்டுதல்களை செலுத்திட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, யானை சிலை எல்லாம் வச்சிருக்காங்க, நம்ம இந்து கோவில்ல இருக்கிற மாதிரியே. ஸோ உள்ள ஒரு சின்ன சர்ச் இருக்கு அன்னை மரியாளுக்கு. இருங்க போய் காமிக்கிறேன். ஸோ மெழுகுவர்த்தி ஏற்றிட்டு இங்கே வந்து ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கேண்டில் ஸ்டாலு, அதுக்கப்புறம் வேண்டுதல் செலுத்தும் இடம், அன்னை மரியாளோட சர்ச்சு இதெல்லாம் பார்த்துட்டு இந்த சைடு வந்தால் உங்களுக்கு ரிலீஜியஸ் ஆர்டிகல் ஸ்டால்னு இருக்கு. திருமறை பொருட்கள் விற்பனை நிலையம். ஐ திங்க் பைபிள் எல்லாம் செல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வெளியவும் வந்து மரியை வாழ்கன்னு சொல்லி ஒரு சின்ன ஸ்டேஜ் மாதிரி இருக்கு. ஐ திங்க் விசேஷ நாட்கள்ல வெளியவும் மாஸ் நடக்கும்னு நினைக்கிறேன். நிறைய மக்கள் வரும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் கிறிஸ்மஸ் நியூ இயர் டைம்லலாம். இது என்ட்ரன்ஸுங்க, சர்ச்சோட மெயின் என்ட்ரன்ஸ். வாங்க உள்ள போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். உள்ள ஆல்ட்ரெல்லாம் எப்படி இருக்கும்னு நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்க என்னன்னா சமயம் மதம் வேறுபாடு சாதி சமயம் வேறுபாடு எல்லாரும் வந்து வழிபடக்கூடிய ஒரு சர்ச்சுங்க. தமிழ்நாட்டுல மோஸ்ட்லி வந்து எல்லா புனித திருத்தலங்களுமே அந்த மாதிரிதான். வேளாங்கண்ணி சர்ச்லயும் அப்படிதான். இது நம்ம பெசன் நகர்ல இருக்கிற அன்னை வேளாங்கண்ணி சர்ச்சு, சென்னை வேளாங்கண்ணி சர்ச்சுன்னு சொல்லலாம். வாவ், நைஸ்ல. செப்பல் கழட்டிட்டு நம்ம உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. ஓ மை காட், செம்ம கிராண்டா பியூட்டிஃபுல்லா இருக்குங்க சர்ச்சு. வாவ், விண்டோஸ்ல இருக்கிற ஆர்ட் எல்லாம் பாருங்க. அமேசிங்கா இருக்குங்க. அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக எல்லாரும் அமைதியாக உட்காந்து ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் நான் வந்து லோ வால்யூமில் உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். பிளிஸ்ஃபுல் ஃபீலிங்க. அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ். டோர்ல இருக்கிற ஹார்ட் பாருங்க, இவ்வளவு பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காங்க. வெரி நைஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சர்ச் உள்ள பாத்தீங்களா எவ்வளவு டிவைன் அண்ட் பிளிஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு. வேற லெவலுங்க. சர்ச்சுக்கு வெளியவும் வந்து என்ட்ரன்ஸ்ல எல்லாம் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லா வால் ஆர்ட் பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்களா, பியூட்டிஃபுல்லா அவ்வளோ பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்டா இருக்கு. நம்ம லாஸ்ட் வீடியோல பெசன் நகர் பீச் பத்தி போட்டிருந்தோம். பெசன் நகர் பீச்சே வந்து ஒரு கூல் லைக் எனர்ஜி தரும். அது மட்டும் இல்லாம இங்க வேளாங்கண்ணி சர்ச் அடிஷனல் பியூட்டிங்க பெசன் நகருக்கு. வேற லெவலு. பெரிய பார்க்கிங் ஏரியா வச்சிருக்காங்க 2 வீலர் அண்ட் 4 வீலருக்கு. ஸோ நீங்க சூப்பரா வந்து அழகா பார்க் பண்ணிட்டு வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பார்க் பண்ணிட்டு நீங்க வழிபட்டுட்டு செம்ம சூப்பரான ஒரு டிவைன் எனர்ஜியை ஃபீல் பண்ணலாம் நம்ம அன்னை வேளாங்கண்ணி சர்ச்சில். ஸோ சென்னை பெசன் நகர் பீச் வந்தா அன்னை வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு வர்றதுக்கு மிஸ் பண்ணாதீங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. வேற லெவல். எனக்கு இன்னொரு பிடிச்ச விஷயம் என்னன்னா, நம்ம இந்திய கலாச்சாரப்படி குழந்தை வர வேண்டிட்டு தொட்டில் கட்டுறது, கல்யாணம் வர வேண்டிட்டு தாலி கொடி கட்டுறது, அதுக்கப்புறம் நிறைய வேண்டுதல்களுக்காக பண்ற விஷயங்கள் எல்லாம் வந்து என்னதான் வந்து டிஃப்ரெண்ட் ரிலீஜியஸ் பார்ட்ஸ் ஃபாலோ பண்ணாலும் மக்களோட கோட்பாடுகள் வந்து அப்படியே இருக்கு பாருங்களா. மண்ணின் மகிமைன்னு நினைக்கிறேன். வேற லெவலுங்க. சோ ஸ்வீட். நம்ம வேளாங்கண்ணி சர்ச்சில் இன்னொரு பியூட்டி என்னன்னா, தமிழ் மக்கள் மட்டும் இல்லைங்க, மலையாளத்துக்காரங்க, அதுக்கப்புறம் ஆங்கிலோ இந்தியன்ஸ், அதுக்கப்புறம் நம்ம தெலுங்கு மக்கள் எல்லாருமே வராங்க. மலையாள மக்கள் எல்லாருமே வராங்க. இங்க பாருங்களா, ட்ரெடிஷ்னல் மலையாள ட்ரெஸ்லயே வந்திருக்காங்க பாருங்க நம்ம பேச பேச. ஸோ மொழி வேறுபாடும் கிடையாது, எல்லாருமே வராங்க. மொழி இனம் ஜாதி மத வேறுபாடு இன்றி எல்லாரும் வந்து வழிபடுற ஸ்தலமா இருக்கு நம்ம அன்னை வேளாங்கண்ணி சர்ச் பெசன் நகர்ல. சோ ஸ்வீட். ரொம்ப ஆக்சசிபிள் வேற. நீங்க பெசன் நகர் பஸ் டிப்போ வந்துட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே சர்ச் இருக்கு, பீச்சுக்கு பக்கத்துலயே. அதனால உங்களுக்கு லைக் சர்ச்சுக்கு வர்றதும் வந்து ரொம்ப ஈஸிங்க. நீங்க சிரமப்பட தேவையே இல்லை. கிட்ஸ் ஃபேமிலி பெரியவங்களோட சூப்பரா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போலாம். சர்ச்சையும் பார்த்த மாதிரி இருக்கும், பீச்லயும் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பெசன் நகர்ல இருக்கிற அன்னை வேளாங்கண்ணி சர்ச் பார்த்து முடிச்சுட்டு அடுத்து நம்ம எங்க போக போறோம்னா அஷ்டலட்சுமி டெம்பிள் போக போறோங்க. 2 அம்மனும் வந்து பக்கத்துல பக்கத்துல இருக்காங்க பாருங்க.
ஸோ சர்ச்சுக்குள்ள இருந்து போற வழியில தான் வந்து அஷ்டலட்சுமி கோவிலுக்கும் போகணும். இங்க பாருங்க, சர்ச்சுக்கு பேக் லைக் ஃப்ரண்ட் சைடே வந்து ஒரு ரோடு உள்ள போகும். இந்த ரோட்ல தான் வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் போகணும். வாங்க போய் பார்த்துட்டு வரலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பெசன் நகர் அன்னை வேளாங்கண்ணி சர்ச்சில் இருந்து 1/2 கிலோமீட்டர் கூட இல்லைங்க, ஒரு 200 மீட்டர்ஸ் தான். உள்ள வந்தா ஓடை மாநகர்னு இருக்கும், பைண்டியம்மன் ஆலயம். அதுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா நம்ம பியூட்டிஃபுல் அஷ்டலட்சுமி கோவில் இருக்குங்க. இதுவும் வந்து பீச் ஓரத்திலேயே தான் இருக்கும். இங்கேயும் வந்து நல்லா கூட்டம் இருக்குங்க. ஸோ இங்கிருந்து பார்த்தாவே வந்து நமக்கு பீச் தெரியும். ஐ திங்க் கோவில் திருப்பணி நடந்துட்டு இருக்கு போல. எல்லா கோபுரமுத்திலையும் வந்து சாரம் அமைச்சு கட்டட பணி நடந்துட்டு இருக்கு. பீச் அங்க இருக்கு பாருங்க. இளநீ கடைகள், பூஜை சாமான் விற்கிற கடைகள்லாம் இருக்கு, அர்ச்சனை தட்டெல்லாம் இங்க பாருங்க. ஸோ நம்ம என்ட்ரன்ஸ்குள்ள போற வழியில எவ்வளவு அர்ச்சனை தட்டு இருக்கு பாருங்க, பியூட்டிஃபுல்லா. ஸோ தர்ஷன் டைமிங் வந்து காலையில 6:30 இருந்து 12 மணி வரைங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஈவினிங் வந்து 4 மணில இருந்து 9 மணி வரைக்கும் நெய் விளக்கு, திருநீர் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வேண்டுதலுக்காக இந்த தொட்டில் எல்லாம் கட்டுவாங்களா, அதெல்லாம் வித்துட்டு இருக்காங்க பாருங்க. கோபுரம், மஞ்சள் தூள், அர்ச்சனை தட்டு, இது எல்லாமே இருக்கு. ஸோ இங்கிருந்து நீங்க உள்ள வந்தீங்கன்னா நம்ம அஷ்டலட்சுமி கோவில் உள்ள போயிடலாம். இது வந்து 2-3 அடுக்குகளா இருக்கும். அஷ்டலட்சுமிகளுக்கும் வந்து கோவில் இருக்கும். இங்க பாருங்க, ஃப்ரீ என்ட்ரன்ஸ், சிறப்பு வழி, 2 வழி இருக்கு. ஆப்வியஸ்லி உள்ள வந்து கேமரா அலவுட் கிடையாது. பட் உங்களுக்கு இங்கிருந்தே காமிக்கிறேன். உள்ள போயிட்டு நீங்க இன்கேஸ் டிக்கெட் வாங்கிட்டு போகணும்னா உள்ள டிக்கெட் கவுண்டர் இருக்கு. வாங்கிட்டு உங்களுக்கு படிக்கட்டு போகும் மேல ஏறுறதுக்கு. இங்க மேல ஸ்டேர்ஸ் இருக்கு, மேல வரைக்கும் கோவில் இருக்குங்க. இங்க பாருங்க. ஸோ எல்லா கோபுரங்கள்லயும் திருப்பணி நடந்துட்டு இருக்கு. பரவாயில்ல, கடற்கரை ஓரத்துல இருக்கிறதுனால அப்பப்போ திருப்பணி செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா கருங்கற்களால் இருக்கிற கோவிலா இருந்தா ஒன்றும் ஆகாது. நம்ம மாட்டர் வச்சு பண்றோம்ல, சிமெண்ட் எல்லாம் வச்சு, அதனால வந்து உப்பு காத்துக்கு கொஞ்சம் டேமேஜ் ஆகும். ஸோ அடிக்கடி திருப்பணி செஞ்சுதான் ஆகணும். எல்லா கோபுரங்கள்லயுமே திருப்பணி செஞ்சுட்டு இருக்காங்க. செம. பிரசாத விற்பனை நிலையம் இருக்கு, பட் யாரும் பிரசாதத்தை விற்க காணோம். ஸோ நான் சொன்னேன்ல, ஒவ்வொரு ஸ்டேரா ஏறி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு இருக்காங்க பாருங்க. இந்த சைடு இருந்து மேல ஏறி அப்படியே போயிட்டு மேல ஏறி மேலெல்லாம் கும்பிடுவாங்க. மேலெல்லாம் ஃபுல்லா கும்பிட்டு கீழே வந்து இந்த பக்கம் இறங்கிட வேண்டியதுதான். ஸோ நாம மேல போயிட்டு வர்ற வழியில 8 லட்சுமிகளுக்கும் 8 அம்மனுக்கும் வந்து கோவில் இருக்கும். குட்டி குட்டி கோவில், ரொம்ப அழகா இருக்கும். நான் ஏற்கனவே போயிருக்கேன், பட் ஆனா ஆப்வியஸ்லி கேமரா உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம அஷ்டலட்சுமி கோவிலோட பின்புறவங்க மக்கள் தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வர்ற வழி. மெயின் கோபுரம் மட்டும் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க, பிரமிட் மாதிரி. நைஸ். மேல கும்பம் கூட வச்சுட்டாங்க போல. சீக்கிரம் கிரக பிரவேசங்கிறோம் பாருங்க. கும்பாபிஷேகம் பண்ணிடுவாங்க. வீட்டுக்கு தானே கிரக பிரவேசம், கோவிலுக்கு கும்பாபிஷேகம். நைஸ். மக்கள் பக்தி பரவசமா வழிபட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாம கோவில் உள்ள பார்த்துட்டு வெளியே வந்தாச்சுங்க. ஸோ வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு மாதிரி நிறைய ஸ்நாக் ஷாப்ஸு, அதுக்கப்புறம் இந்த சங்குல இருக்கிற கைவினை பொருட்கள் எல்லாம் இருக்கும். நீங்க வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாம். பாருங்க, சாமி படங்கள் இதெல்லாம் இருக்கு பாருங்க. நம்ம வேளாங்கண்ணி சர்ச்சில் ஃபுல்லா வந்து மாதாவோட படங்கள் அதெல்லாம் இருக்கும். இங்க வந்து நம்ம அஷ்டலட்சுமியோட படங்கள் ரெண்டுமே பக்கத்துல. இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸ், பீச் பார்த்த மாதிரி. ஸோ இந்த சைடு வந்து உங்களுக்கு பார்க்கிங்கான ஏரியாஸ் இருக்கு, டீ காஃபி ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ கோவிலுக்கு வந்தா பார்க்கிங் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க.
மேபி விசேஷ நாட்கள்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி நார்மல் டைம்ல உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை இருக்க வாய்ப்பில்லை. இந்த பக்கம் இருக்கு பாருங்க மெயின் என்ட்ரன்ஸ். சூப்பரா இருக்கா? ஸோ பார்த்துட்டு வெளியே வந்தா we have access to beach. சூப்பர்ல. இங்க பாருங்க, இங்க நிறைய ஸ்நாக்ஸ், சாட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். ஒரு குட்டி பீச், பெசன்ட் நகர் பீச் பக்கத்துல இருக்கிற ஒரு மினி பீச்னு சொல்லலாம். அஷ்டலட்சுமி அம்மன் கோவில் பீச்னு பேர் வச்சிடலாம் நாமளே. ஸோ இங்க பாருங்களா, பாய் வந்து குட்டி குட்டி கடைகளுக்கெல்லாம் வந்து சாம்பிராணி போட்டுட்டு இருக்காரு. அண்ட் பலூன் ஸ்னைப், லைக் ரைஃபிள் வச்சு பலூன் வெடிக்கிற கேமு, குட்டி பசங்களுக்கான ராட்னம் கேம் அதெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. ரவுண்ட் ராபினா. ஸோ வெல்கம் டு பெசன்ட் நகர் அஷ்டலட்சுமி அம்மன் டெம்பிள் பீச்சுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓடைக்குப்பம் ஃபிஷிங் வில்லேஜ் பக்கத்துலேயே இருக்கிறதுனால நிறைய போட்ஸ் நின்றுட்டு இருக்கு பாருங்க. பின்னாடியே வந்து நம்ம மீனவர் கிராமம், அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம போட்ஸ் எல்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்க, மீன் பிடிக்க போற படகுகள் எல்லாம். செம்ம சில் வைப்ஸுங்க, நல்ல பிளேஸ். இதுவும் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு அழகா கோவில்ல தரிசனம் முடிச்சுட்டு போத் சர்ச் அண்ட் கோவில் பார்த்துட்டு நீங்க அழகா பீச்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஃபாரினர்ஸ் எல்லாம் கூட வந்திருக்காங்க பாருங்களா. வெரி நைஸ். அழகா சன்செட் ஆயிட்டு இருக்குங்க. ஐயோ என்ன வைபியா இன்னைக்கு சென்னையில. யூஸ்வலா ரொம்ப ஹியூமிடிட்டி இருக்குங்க, இன்னைக்கு ஹியூமிடிட்டியே இல்ல. நல்லா சில் காத்து. நவம்பர் மாசம் வடகிழக்கு பருவமழை சீசன்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், அதனால ரொம்ப நல்லா இருக்கு வைப்ஸ். செம்ம சில்லுன்னு, வேர்க்க விறுவிறுத்து இல்லாம ரொம்ப பிளசண்டா இருக்கு. இங்க பாருங்க, கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் ஃபுல்லா போட்ஸ் தாங்க நின்றுட்டு இருக்கு. போட்ஸ், வலைகள் எல்லாம் இருக்கு. ஃபுல் ஃபிஷிங் வில்லேஜ் இது. குட்டீஸ் விளையாண்டு இருக்கு பாருங்க. கோவிலுக்கு வந்துட்டு எல்லாரும் பீச்ல ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. இங்க பாருங்களா, பீச்சுக்கு வந்துட்டு நாம இந்த மாதிரி ஒரு மணற்குண்டு பீச்ல குழந்தைய கட்டி விளையாடுறத பார்க்காம இருந்தா அது வந்து நல்லா இருக்காது. எவ்வளவு கியூட்டா கட்டி விளையாண்டு இருக்காங்க பாருங்க. வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னைக்கு கொஞ்சம் அலைகள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குங்க. எப்படி காத்து எதிர்த்து பறக்குறானுங்க பாருங்களா காக்காய்ங்க, அநியாயம் பண்றானுங்க. அலைகள் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு இன்னைக்கு. காத்தோட ஃபோர்ஸை எதிர்த்து உட்கார்ந்து இருக்காங்க. இங்க இருந்து நம்ம கோவில் பாக்குற வியூ பாருங்க, நல்லா இருக்குல்ல. சோ அழகா ஒரு இந்தியன் கைட் கூட வந்துட்டு எவ்வளவு சூப்பரா ஹேங் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்களா. நம்ம ஃபாரினர்ஸ் கூட நம்மளை விட நம்ம நாட்டை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. சமல போனாங்க, திடீர்னு வந்து ஷூ எல்லாம் கழட்டிட்டு கடலுக்குள்ள இறங்குறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா எவ்வளவு ஆக்டிவிட்டிஸ் இருக்கு பாருங்களா குழந்தைங்களுக்கு. ரவுண்ட் ராபின், அதுக்கப்புறம் இந்த ரிங் போட்டு விளையாடுற கேமு, பஜ்ஜி கடைங்க நிறைய இருக்கு. பாருங்க, ஷூ எல்லாம் கழட்டி போட்டு இறங்க ஆரம்பிச்சுட்டாங்க கடல்ல. குட்டீஸ் விளையாண்டு இருக்கு.
ஸோ அழகா மக்கள் வந்து கோவில் தரிசனம் முடிச்சுட்டு சீ பிரீஸ்ல அழகா ஒரு வாக் போயிட்டு இருக்காங்க, தண்ணியில ஆடிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பெசன்ட் நகர் பீச்சை காட்டிலும் கொஞ்சம் குப்பை போட்டிருக்காங்க. அதை மட்டும் தவிர்த்தா நல்லா இருக்கும். லைக் வாட்டர் பாட்டில்ஸ், பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாம் போடாம இருந்தா. பனிமூட்டமா இருக்குங்க. மணி 4:45 தான் ஆகுது. அதுக்குள்ள வந்து ஏதோ 6 மணி ஆகிற மாதிரி இருக்கு. சீக்கிரம் வந்து சன்செட் ஆயிருதுங்க வடகிழக்கு பருவமழை சீசன்ல. நம்ம மார்கழி மாச டைம்ல இங்க பாருங்களா 5 மணிக்கு சன்செட் ஆயிடுவானா. ஓ, அலைகள் எவ்வளவு தூரத்துக்கு வருது பாத்தீங்களா? யாரும் எதிர்பார்க்கவே இல்லை, சடனா வந்துடுச்சு. இங்க பாருங்க ஒரு குட்டி ஃபேமிலி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், குட்டி பையன், 3 பேரும் கடல்ல விளையாட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாம அஷ்டலட்சுமி கோவில் பீச் பார்த்துட்டு கிளம்பியாச்சுங்க பெசன்ட் நகர்ல. இங்க பாருங்க ரிங் போட்டு விளையாண்டு இருக்காங்க. நல்ல ஃபன் ஃபீல்ட் ஆக்டிவிட்டிஸ். இங்க வாழைக்காய் பஜ்ஜி எல்லாம் வித்துட்டு இருக்காங்க, ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ரோல்ஸ். பரவாயில்ல, நல்ல வைப்ஸ் கோவில் பக்கத்துல. சோ நீங்க நல்லா ஃபுல்லா ஆடிட்டு மேல வந்து ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு நீங்க கிளம்புறதுக்கு சூப்பரா இருக்குங்க. இங்க பாருங்க டீ, காஃபி, மில்க் எல்லாமே கிடைக்கும். அண்ட் ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸும் கிடையாது. சர்ச்சில் இருந்து வந்து ஒரு 200-300 மீட்டர்ஸ் தான். நாம மறுபடியும் கோவில் என்ட்ரன்ஸ் இருக்கிற ஏரியாவுக்கு வந்தாச்சுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாம பெசன்ட் நகர்ல பீச் பக்கத்தில் இருக்கிற அன்னை வேளாங்கண்ணி சர்ச்சும் பார்த்துட்டோம், வழிபட்டுட்டோம். நம்ம அஷ்டலட்சுமி கோவிலும் பார்த்தாச்சு, பக்கத்தில் இருக்கிற பீச்சும் பார்த்தாச்சு. வேற லெவல் பண்ணுங்க. ஸோ நீங்கள் சர்ச் வந்துட்டு ஒரு 200 மீட்டர்ஸ் உள்ள நடந்து வந்தாவே போதும், உங்களுக்கு கோவில் வந்துடலாம், அஷ்டலட்சுமி கோவில் வந்துடலாம். உங்களுக்கு ஆட்டோஸும் கிடைக்குங்க, கோவில் வரைக்குமே வந்து ஆட்டோஸ் வரும். ஸோ இன்கேஸ் நீங்கள் பெரியவங்க கூட வந்தீங்கன்னா ஆட்டோ பிடிச்சி வந்துடலாம். மக்கள் பாருங்க டெம்போலாம் கட்டிட்டு கூட கோவிலுக்கு வராங்க. பார்க்கிங்க்கும் நிறைய ஸ்பேஸ் இருக்கு உங்களுக்கு. கோவில் சுத்தியுமே, கோவில் பேக் சைடும் வந்து உங்களுக்கு பார்க்கிங்க்கு ஸ்பேஸ் இருக்கு. ஸோ பிரைவேட் வெஹிக்கிளில் வந்தீங்கனாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, பார்க்கிங்கெல்லாம் ஈஸியாக கோவில் பின்னாடி போய் நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். தர்ஷன் டைமிங்கும் உங்களுக்கு சொல்லிட்டா. ஸோ எல்லாமே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க, எதுவும் பிரச்சனை இல்லாமல் ரொம்ப ஆக்சசிபிளாக நீங்கள் வந்து வழிபட்டுட்டு போகலாம். நம்ம அன்னை வேளாங்கண்ணி சர்ச்சையும் பெசன்ட் நகர் அஷ்டலட்சுமி டெம்பிளையும் வேற லெவல் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ சீக்கிரம் திருப்பணிகள் முடிச்சு கும்பாபிஷேகம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சென்னை பக்கம் இருந்தால் வந்து கலந்துக்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பெசன்ட் நகரில் இருக்கிற அன்னை வேளாங்கண்ணி சர்ச் அண்ட் அஷ்டலட்சுமி கோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு நிறையா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from Besant Nagar Ashtalakshmi Temple. See you.